ஹரிஷுக்கும் சந்தனாவிற்கும் கல்யாணம் முடிந்த இந்த 3 வருடங்களில் சந்தனாவும் அவனுடைய அப்பா அம்மாவும் பெரிதாக சந்தித்து கொண்டதே இல்லை. அவனே மாமனார் வீட்டில் இருந்ததால் அங்கு தனக்கு நடக்கும் அவமானங்கள் கதிர்க்கும் ரேவதிக்கும் தெரிய வேண்டாம் என்று அவன் நினைத்தான். சந்தனாவிற்கும் அவர்களை சந்திப்பதற்கான அவசியமே ஏற்படாததால் இவர்களுக்குள்ளும் நல்ல அறிமுகமே இல்லாமல் போய்விட்டது. இதையெல்லாம் யோசித்த ஹரிஷ் அவர்களை சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வரும் விஷயத்தை ஒரு தயக்கத்துடன் தான் சந்தனாவிடம் கூறினான். ஆமா ஹரிஷ், நானே சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம வீடு இங்க இவ்வளவு பெருசா இருக்கும்போது அவங்க மட்டும் ஏன் அங்க தனியா கஷ்டப்படணும்? இப்ப உடம்பு வேற சரியில்லைன்னு சொல்ற, நீ கூட்டிட்டு வா, நான் அவங்கள நல்லா பாத்துக்கிறேன். சந்தனா உற்சாகமாக சொல்ல ஹரிஷுக்கு ஆஸ்வாசமாக இருந்தது. ஹரிஷிடம் பேசி முடித்துவிட்டு போனை வைத்த சந்தனா நீண்ட நாட்கள் கழித்து தன்னுடைய அம்மாவிற்கு அழைத்தாள். என்ன ரொம்ப நாள் கழிச்சு என் ஞாபகம்லாம் உனக்கு வந்திருக்கு? புருஷன் கூட தனியா போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டேன்னு நினைச்சேன். எடுத்தவுடன் திலகா குத்தலாக கேட்டார். அம்மா ப்ளீஸ், நான் சொல்ல வரதை முதல்ல கேளுங்க, அப்புறமா உங்க அர்ச்சனையை ஆரம்பிக்கலாம். ஹரியோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சந்தனா முடிப்பதற்கு முன்பாகவே சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நர்ஸ் வேலை பார்க்கணுமா? திலகா நக்கலாக கேட்டார். ஏம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி இருந்தாலும் ஹரி என்னோட ஹஸ்பண்ட், அதை மாற்ற முடியாது. சந்தனா முடிந்தவரை பொறுமையாக கூறினாள். ஏன் மாற்ற முடியாது? நாங்க சொல்றதை கேட்டா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் என்று திலகா சொல்ல சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அம்மா ப்ளீஸ், முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க உங்களோட சம்பந்தி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ போய் பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் அதுக்காக இந்த பேசிக் கர்ட்டசி கூட இல்லாமல் நடந்துக்கணுமா என்று அவள் கோபமாக கேட்க திலகா பதில் சொல்லவில்லை. சந்தனாவின் கேள்வியில் இருந்த நியாயம் அவருக்கு புரிந்தது. சரி வரேன், எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. அரைகுறை மனதோடு சம்மதிக்க சந்தனாவிற்கு அப்பாடா என்று இருந்தது. அடுத்த நாள் காலையில் அந்த சிபி ஹாஸ்பிட்டலின் முன்னால் திலகா கடுகடு முகத்தோடு சந்தனாவுக்காக காத்திருந்தார். ஓ மாமியார் மாமனார் மேலே உனக்கு பாசம் பொங்கி வழிஞ்சா நீ மட்டும் போக வேண்டியதானே? எதுக்காக என்னையும் இழுத்துட்டு வந்த? நான் எனக்கு லேடிஸ் கிளப்புக்கு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவள் வந்த உடனேயே திலகா எரிந்து விழுந்தார். அம்மா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இவ்வளோ நாள் ஹரிஷ் வேலைக்கு போகலை, என்னை நல்லா வச்சுக்கலான்னு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போதான் அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல, அப்புறம் என்ன? ஹரி எப்படி என்னை பாசமாக பார்த்துக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படிமா? சந்தனா சலிப்புடன் கேட்டாள். பெரிய உலகத்தில் இல்லாத தேசிங்க ராஜா உனக்கு ஹஸ்பண்டாக வந்துட்டான், அதில் இது ஒன்று தான் குறைச்சல். திலகா பதிலுக்கு கூற அவளை ஏன் தான் வர சொன்னோம் என்று சந்தனாவே ஒரு நிமிடம் வருத்தப்பட்டாள். அம்மா இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியாக வாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப நேரம் கூட இருக்க வேண்டாம். அவங்கள பார்த்த உடனே கிளம்பிருங்க, போதுமா என்று ஒரு வழியாக திலகாவை சமாதானப்படுத்தி ஹாஸ்பிட்டலின் உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள். ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு அவர்கள் சொன்ன அறைக்கு செல்ல அந்த ரூமிற்கு முன்னால் காவல் பலமாக இருந்தது. அதை பார்த்த சந்தனா நெற்றியை சுருக்கினாள். யாரை பார்க்கணும்? நீங்கள் இந்த ரூம்குள்ளே போகணும்னா ஹரிஷ் சாரோட பெர்மிஷன் வேணும் என்று அங்கு கோட் சூட் போட்டு நின்றிருந்த பாடிகார்ட் சொல்ல சந்தனா ரூம் மாறி வந்து விட்டோமோ என்று நினைத்தாள். மறுபடியும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியால் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று ஹரிஷ் தான் பிரசன்னா கம்பெனியின் மூலம் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். சந்தனா, ஹாஸ்பிட்டல் பேரை நல்லா கேட்டியா? இங்கே ஏதோ சிஎம்ஏ வந்து அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி பயங்கர பில்டப்பாக இருக்குது. உன் ஹஸ்பண்ட் இருக்கிற லட்சணத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதே பெரிய விஷயம். இதில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது என்று திலகா வேறு அவளுடைய காதுக்குள் முணுமுணுக்க சந்தனாவின் குழப்பம் அதிகமானது. அவள் ஹரிஷுக்கு கால் செய்வதற்காக தன்னுடைய ஃபோனை வெளியில் எடுக்க, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஏன் இந்த ரூமுக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஒரு பெண்ணின் ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டது. சந்தனா நிமிர்ந்து பார்க்க அங்கு டாக்டர் பிருந்தா நின்று கொண்டிருந்தாள். இங்கே கதிர் ரேவதின்னு சந்தனா தயக்கத்துடன் இழுக்க, ஓ நீங்கள் அங்கிள் ஆண்டியை பார்க்க வந்திருக்கீங்களா? அவங்க இந்த ரூமில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? பிருந்தா சிரித்த முகத்துடனே கேட்டாள். இந்த கொஞ்ச நாட்களாகவே பிருந்தா ஹரிஷின் பேரண்ட்ஸை ஸ்பெஷல் கேருடன் கவனித்துக் கொள்வதால் அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் வந்திருந்தது. அதனால் இயல்பாக அங்கிள் ஆண்டி என்று அழைத்து பழகியிருந்தாள். நான் அவங்க மருமக. இந்த முறை சந்தனா சொல்லி முடிக்கும் முன்பாகவே, வா ஹரிஷ் ஒய்ஃபா நீங்க, அப்படியே இங்கே தயங்கிட்டு நிற்கிறீங்க, உள்ள வாங்க என்று பிருந்தா அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள். பிருந்தா ஹரிஷின் பெயரை உரிமையாக சொன்னதும் அவனுடைய பெற்றோரை அங்கிள் ஆண்டி என்று கூறியதும் சந்தனாவின் மனதில் சஞ்சலத்தை விதைத்தது. இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கும் ஹரிஷுக்கும் என்ன சம்பந்தம்? யோசித்தவளுக்கு மனது என்னவோ போல இருந்தது. ஹரிஷுக்கு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று நினைத்த அவள் இங்கு வரப்போவதை அவனிடம் சொல்லவில்லை.
ஏற்கனவே திலகாவின் பேச்சால் மன வருத்தத்தில் இருந்த சந்தனாவிற்கு இப்பொழுது பிருந்தாவின் நடவடிக்கை ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கிள், ஆண்டி, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பிருந்தா உற்சாகமாக சொல்ல சந்தனாவை பார்த்த ரேவதியின் முகம் பூவாக மலர்ந்தது. சந்தனா, நிஜமாவே நீதானா? என்னால் நம்பவே முடியல. நல்லா இருக்கியாம்மா? நாங்களே உன்னை வந்து பார்க்கணுன்னு ஹரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு என்று அவர் யதார்த்தமாக பேச சந்தனாவிற்குத்தான் கூச்சமாக இருந்தது. சட்டென்று என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்த அவள், நல்லா இருக்கேன் அத்தை, உங்களுக்கும் மாமாவுக்கும் உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க அதிலேயே ரேவதிக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. ஏ சந்தனா, நீ எங்க இங்க? கதிர் ரேவதிக்கான மருந்தை வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்த ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஏன் ஹரி, அத்தா மாமா பார்க்கறதுக்காக நான் இங்கே வரக்கூடாதா? பிருந்தாவை பார்த்து கொண்டே சந்தனா ஒரு மாதிரி குரலில் கேட்டாள். அவளை பார்த்த சந்தோஷத்தில் இருந்த ஹரிஷ் அவள் குரலில் தெரிந்த வித்தியாசத்தை கவனிக்கவில்லை. ஒன்ன போய் வர வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? காலையில் ஃபோன் பேசும்போது கூட நீங்கள் வரேன்னு சொல்லலையே, அதான் கேட்டேன். ஹரிஷ் எப்போதும் போல சாதாரணமாக பதில் சொன்னான். சில சமயம் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வர்றதும் நல்லதுதான்னு தோணுது. முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சந்தனா கூற அப்போதுதான் திலகாவை பார்த்தான் ஹரிஷ். ஒரு மரியாதைக்காக வாங்கத்த என்று இயல்பாக அவன் வரவேற்க என்று வேண்டா வெறுப்பாக பதிலளித்த திலகா வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இவங்களை யார் இங்கே வர சொன்னது? அப்பா அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? திலகாவின் ரியாக்ஷனை பார்த்து ஹரிஷ் மனதிற்குள் வருத்தப்பட்டான். சரி, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சடனாக சந்தனா பிருந்தாவை காட்டி கேட்டாள். ஓ சாரி, நான் இன்னும் இவங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லைல்ல. இது டாக்டர் பிருந்தா, நியூயார்க்கில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட், வெல்விஷர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்று ஹரிஷ் உற்சாகமாக பதில் சொன்னான். நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் டைரக்டராக இருக்கிற டாக்டருக்கு இங்கே என்ன வேலை? சந்தனாவிடமிருந்து கத்தி போல ஷார்ப்பாக கேள்வி வந்து விழுந்தது. அப்போதுதான் தான் அவசரப்பட்டு உளறியதை நினைத்து நாக்கை கடித்து கொண்டான் ஹரிஷ். அச்சச்சோ, என்னடா பண்ணி வச்சிருக்க ஹரிஷ்? அவசரப்பட்டு நியூயார்க்னு உளறிட்டோமேடா. நம்ம ஃபேமிலி பற்றின எந்த விஷயமும் இவளுக்கு தெரியாதே, இப்போ என்ன பண்ணலாம் என்று ஒரு நிமிடம் தடுமாறியவன், இல்லை பேபி, இவங்களை இங்கே தான் பூந்தமல்லியில் என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இவங்க நியூயார்க்கில் வேலை கிடச்சி போனாங்க. இல்லை பிருந்தா என்று ஏதோ சொல்லி சமாளித்தவன் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தான். அவன் சொன்னதை கேட்டு பிருந்தாவிற்கு குழப்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துடன் தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள், ஆமாங்க சந்தனா, ஹரிஷை நான் இங்கே சென்னையில் தான் மீட் பண்ணேன் என்று பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டினாள். சந்தனாவை சமாளிக்கும் வேகத்தில் ஹரிஷ் திலகாவை மறந்திருந்தான். ஹரிஷின் தடுமாற்றம் பிருந்தாவை பார்த்து கண்ணசைத்தது என்று எல்லாவற்றையும் கூர்மையான பார்வையால் கவனித்துக் கொண்டிருந்த திலகாவிற்கு ஹரிஷுக்கும் பிருந்தாவிற்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தோன்றியது. இத்தனை நாள் அவர்களை விட்டு பிரியாமல் இருந்த மகள் ஹரிஷுக்காக ஒரே நிமிடத்தில் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போனது திலகாவின் மனதில் அவரையும் அறியாமல் ஒரு வன்மத்தை வளர்த்திருந்தது. இப்போது அவனுடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்க இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி கொள்ள நினைத்தார். ஹரிஷ் இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏஜே ஃபேமிலியை எதிர்த்து கேள்வி கேட்பதால் அனுராதா பாட்டியும் கார்த்திக்கும் அந்த கோபத்தை திலகாவிடம்தான் காண்பித்தார்கள். அதுவும் திலகா ஹரிஷை வெறுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சந்தனா? நியூயார்க்கில் டைரக்டராக இருக்கிற ஒரு டாக்டர் இங்கே வந்து உன் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவுக்கு சேவை செய்கிறாங்களா? அப்படி என்ன இவன் பெரிய விவிஐபியா? இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு வேலைக்கே ஒழுங்காக போக ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒன்று தப்பாக தெரியுது என்று திலகா தெளிவாக கொளுத்தி போடும் வேலையை செய்தார். திலகா சொல்லும் அளவிற்கு சந்தனா யோசிக்கவில்லை. ஆனால் இந்த கொஞ்ச நாட்களாகவே அக்ஷரா, கயல்விழி என்று ஹரிஷை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பெண்கள் வட்டம் இருந்தது அவளுடைய நினைவுக்கு வந்தது. அதிலும் அக்ஷராவின் ஆளை விழுங்கும் பார்வை, இப்போது பிருந்தாவின் உரிமையான பேச்சு, இதெல்லாம் சந்தனாவின் மனதில் பொறாமை தீயை பற்ற வைத்தது. திலகா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ், அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஒரு டாக்டர், இப்படி அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லாதீங்க என்று கோபமாக கூறினான். இப்போது கூட தன்னுடைய மனநிலையை பற்றி யோசிக்காமல் ஹரிஷ் அந்த பிருந்தாவை பற்றி கவலைப்படுவதாக நினைத்த சந்தனா அவனை வெறுமையாக பார்த்தாள். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. பிருந்தாவும் அவளுடைய பங்குக்கு விளக்க முயற்சித்தாள். உன் விளக்கெல்லாம் இங்கே யாருக்கு வேணும்? அதான் கையும் களவும் மாட்டிக்கிட்டீங்களே. இன்னும் என்ன? நியூயார்க்கில் டைரக்டராக இருக்கிற நீ இவனை மாதிரி ஒருத்தனுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னா கேட்குறவங்களை பார்த்தா எப்படி தெரியுது? திலகா வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கினார். சந்தனாவிற்கு ஹரிஷின் மீது சந்தேகம் இல்லாவிட்டாலும்
திலகா கேட்பதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது. இல்லை, நான் ஹரிஷுக்காக இங்கே வரல, எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. பிருந்தா மேலும் ஏதோ கூற வர ஹரிஷ் அவளை கை நீட்டி தடுத்தான். அவனுடைய பார்வை முழுவதும் சந்தனாவின் மீதுதான் இருந்தது. சந்தனா, நீ என்ன நம்பலையா? என்றைக்கும் இல்லாத ஒரு அழுத்தமான குரலில் அவன் கேட்டான். ஆனால் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த சந்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவளுடைய அந்த அமைதி ஹரிஷை காயப்படுத்த ஒரு அடிபட்ட வலியுடன் அவளை பார்த்தான். படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த ரேவதி, சம்பந்தி, நீங்க ஏதோ அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க. பிருந்தா ஹரியோட நல்ல ஃப்ரெண்டு, எங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி ஹரி தப்பான வழிக்கு போற ஆள் கிடையாது என்று கூறினார். எந்த அம்மா தான் அவங்க பையன் தப்பு பண்ணதை ஒத்துக்குவாங்க? திலகா முகத்தை சுளித்து கொண்டே சொல்ல ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. அத்தை, நீங்க அளவுக்கு மீறி போறீங்க, அவன் கடுமையாக கூற. இல்லை, நான் சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். இத்தனை வருஷமா நீ யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் என் பொண்ணுக்கு உண்மையாக இருக்கேன்னு நினச்சேன். கடைசியில் அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சே. இனி எதுக்காக என் பொண்ணு உன் கூட வாழணும்? திலகா வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த கதிருக்கு கடைசியாக திலகா பேசியது பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியது. அவருடைய இதயம் வேகமாக துடிக்க மானிட்டரில் இருந்து தாறுமாறாக சத்தம் வந்தது. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஹரிஷ் அவரிடம் பதற்றத்துடன் ஓடினான். அதை பார்த்து சந்தனாவிற்கே ஒரு நிமிடம் குற்ற உணர்ச்சி ஆகிவிட்டது. அம்மா, போதும், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்று மெதுவாக கூறினாள். எனக்கு மட்டும் என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா? ஆமா, இதுக்கு மேல உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? ஒழுங்கா என் கூட வா என்று சந்தனாவின் கையை பிடித்து இழுத்தார். அத்தை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்க மாட்டீங்களா? அதுவும் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏன் இவ்வளோ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. தன் கண்ட்ரோலை இழந்த ஹரிஷ் ஆத்திரத்துடன் கத்தினான். பாத்தியா சந்தனா, நீ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன். கடைசியில் உன் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு பார்த்தில்ல? இப்போ கூட உனக்கு இந்த அம்மா முக்கியமாக தெரியல. சென்டிமெண்ட்டாக பேசி சந்தனாவை பலவீனமாக்கினார் திலகா. ஹரிஷ் ஏதோ சொல்ல வர திலகா அவனை பேச விடாமல் கத்திக்கொண்டே இருந்தார். கதிரையும் ரேவதியையும் பார்த்த அவர், உங்கள் மகன் யூஸ்லெஸ் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் மகனால் எங்கள் நிம்மதியே போச்சு என்று அவள் பேச பிருந்தாவிற்கு பொறுமை குறைந்து கொண்டு வந்தது. ப்ளீஸ் மேடம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் பேசிக்கோங்க. இவங்க 2 பேரும் பேஷண்ட்ஸ். நீங்கள் இப்படி பேசுறது அவங்க உடம்பை பாதிக்கும் என்று முடிந்தவரை அமைதியாக சொன்னாள். இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு கண்டவங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? அப்போதும் அடங்காத திலகா இடுப்பில் கை வைத்து கொண்டு பேச ஆவேசமாக முன்னால் வந்த ஹரிஷ், நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த முழு அறையும் ஒரு நிமிடம் நிசப்தமானது. திலகா ஹரிஷை அதிர்ச்சியுடன் பார்க்க, நீ என் அம்மாவை அடிக்க போறியா ஹரி? சந்தனாவின் அழுத்தமான குரல் அந்த அமைதியை கிழித்து கொண்டு கேட்டது. நீயும் என்ன நம்பல சந்தனா? இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை, ஹரிஷ் வருத்தத்துடன் சொல்ல சந்தனா அமைதியாக அவனை பார்த்தாள். நீ என்ன 2 அடி அடிச்சிருந்தா கூட இவ்வளோ வலிக்காது. ஆனால் இந்த பார்வை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது என்று கண்களில் வலியுடன் கூறியவன் திலகாவின் கையை விட்டான். அவனை பார்வையால் எரித்த திலகா, சந்தனா வா போலாம் என்று மகளை இழுத்து கொண்டு வெளியேறினார். அந்த ரூமை விட்டு வெளியே போகும் வரை சந்தனாவின் பார்வை ஹரிஷின் மேல்தான் இருந்தது. அவர்கள் வெளியே போனதும், போய் தொலைங்க என்று கத்திய ஹரிஷ் அங்கிருந்த பழக்கூடையை கோபமாக தட்டிவிட்டான். ஏற்கனவே ராஜேஸ்வரன் ஃபேமிலி செய்த துரோகத்தால் நொந்து போயிருந்த அவனை சந்தனாவின் சந்தேக மௌனம் ரொம்பவே காயப்படுத்தி இருந்தது. ஹரிஷ், ஓகேவா நீங்க? சாரி, என்னால் தான் இத்தனை பிரச்சனையும். நான் இல்லாமல் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது, பிருந்தா வருத்தத்துடன் கூறினாள். இதில் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை பிருந்தா, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்தீங்க. சாரி, அவங்க அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்பவும் போல எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, அது போதும் எனக்கு என்று குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் கூறினான் ஹரிஷ். அவனை அப்படி பார்க்க பிருந்தாவிற்கு என்னவோ போல இருந்தது. அவன் இல்லை என்றால் அவள் கடைசி வரை ஒரு டாக்டராக மட்டும்தான் இருந்திருப்பாள். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலின் டைரக்டர் என்பதெல்லாம் அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத பதவி. அப்படி ஒரு பொறுப்பில் அமர வைத்ததற்காகவே காலம் முழுவதும் அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் பிருந்தா. சரி பிருந்தா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க என்றவன் அவர்களிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தளர்ந்து போய் செல்லும் மகனையே பார்த்து கொண்டிருந்த ரேவதிக்கும் கதிருக்கும் கண் கலங்கியது. அதே நேரத்தில் திலகாவும் சந்தனாவும் வெளியே வர அடுத்த நிமிடமே திலகாவின் கையை உதறினாள் சந்தனா.
இதுக்காகத்தானே இத்தனை நாள் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க? ஒரு வழியாக உங்கள் ஆசை நிறைவேறிடுச்சு போல. கசப்பான குரலில் சந்தனா கேட்க திலகா அவளை புரியாமல் பார்த்தார். சந்தனா, என்ன சொல்கிற? நான் நல்லதுக்காக தானே இத்தனையும் செஞ்சேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீயே பார்த்ததானே? எந்த சம்மந்தமும் இல்லாமல் அந்த டாக்டர் பொண்ணு எதுக்காக ஹரிஷ் பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கணும்? அதைத்தானே நான் கேட்டேன். நிஜமாவே அந்த ஹரிஷ் உனக்கு ஏதோ துரோகம் பண்ணுறாண்டி, மாட்டிக்கிட்டோங்கிற பதட்டத்தில் என்னையவே அடிக்க வந்தான் பாத்தியா? இப்போவாவது நாங்கள் சொல்கிற பேச்சை கேளு. திலகா தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்க சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. அம்மா, போதும், நிறுத்திக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிற மாதிரியா நீங்கள் நடந்துக்கிட்டீங்க? ஹரி இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் கோவப்பட்டிருப்பாங்க. அங்கே நான் அமைதியாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நான் வேற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நேற்று ஏதோ ஒரு பொண்ணு ஹரி அப்பா அம்மாவோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கா, ஆனால் நான் அவங்களோட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறேன். அது எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அந்த மன வருத்தத்தில் நான் இருக்கும்போது நீங்கள் இடையில எதேதோ சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டீங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. சந்தனா தலையை பிடித்து கொண்டு கூறினாள். அதற்கு திலகா ஏதோ சொல்ல வர அப்போது சந்தனாவின் ஃபோன் அடித்தது. என்ன இந்த நேரத்தில் இவங்க கால் பண்ணுறாங்க? யோசனையுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள் சந்தனா. சந்தனா, உடனே நம்ம ஆஃபீஸ்க்கு வா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். பாட்டி சொல்லிவிட்டு படக்கென்று ஃபோனை வைத்து விட்டார். என்னாச்சு சந்தனா? திலகா கேட்க, என்னன்னு தெரியலம்மா, பாட்டி உடனே ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸ் வேற சரியில்லை. நான் போய் என்னன்னு பார்க்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றவள் அடுத்த அரை மணி நேரத்தில் அனுராதாவின் முன்னால் இருந்தாள். ஏன் அவசரமாக வர சொன்னீங்க பாட்டி? ஏதாவது பிரச்சனையா? சந்தனா பதட்டத்துடன் கேட்டாள். அது ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனி ஷேர்ஸை பற்றி தான் என்று அனுராதா தயக்கத்துடன் ஏதோ சொல்ல வந்தார். அப்போது உள்ளே வந்த கார்த்திக், பாட்டி இதை சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நாம் என்ன பொய்யா சொல்கிறோம்? நடந்தது தானே சொல்ல போகிறோம். சரி, நீங்கள் விடுங்க, நானே சொல்கிறேன் என்றவன் கையில் இருந்த சில டாக்குமெண்ட்டுகளை சந்தனாவின் முன்னால் விசிறி அடித்தான். இங்கே பாரு, ஏஜே கம்பெனிஸோட லாஸ்ட் மந்த் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் தான் இதெல்லாம். ஃபேமிலியோட மொத்த இன்கம் 30% குறைஞ்சிருக்கு. இவ்வளோ ஷேர்ஸ் நீ வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் நஷ்டம்தான் வந்திருக்கு. இதோட பொறுப்பை இப்போ யார் ஏற்றுக்கிறது? கார்த்திக் கடுமையான குரலில் சொல்ல சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, அவ்வளோ குறைஞ்சிருச்சா? திகைப்புடன் கேட்டவளை ஏளனமாக பார்த்தான் கார்த்திக். சும்மா நடிக்காத சந்தனா. அன்னைக்கு அந்த ராகவ் அவனோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியையும் உன்னை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனால? கார்த்திக் கேட்க சந்தனா ஆமாம் என்று தலையாட்டினாள். ஆனால் அதற்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்பது அவளுக்கு புரியவில்லை. ஏஜே கம்பெனி ஷேர்களை அவளிடம் கொடுத்த ராகவ் கூடவே இங்கிருக்கும் அவருடைய எக்ஸ்போர்ட் பொறுப்பையும் பார்த்து கொள்ள சொல்லி கேட்டான். அதையும் சந்தனா தான் நடத்தி வருகிறாள். அவளுக்கு தெரிந்தவரை அந்த ஷேர் மார்க்கெட் பிரச்சனை சரியான பிறகு 2 கம்பெனிகளுமே ஓரளவுக்கு நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. இன்னமும் ஏஜே கம்பெனியின் தலைமை பொறுப்பில் அனுராதா பாட்டி இருப்பதால் அந்த கம்பெனி விஷயத்தில் இவள் பெரிதாக தலையிடுவதில்லை. அதனால்தான் கார்த்திக் சொல்லும் இந்த நஷ்டத்திற்கான காரணத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையால் வருத்தத்தில் இருந்த சந்தனா இப்போது இன்னும் குழம்பி போயிருந்தாள். கார்த்திக்கை பற்றி அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அனுராதா பாட்டியும் அங்கு இருப்பதால் அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருப்பது மட்டும் புரிந்தது. நீ என்ன சொல்ல வர கார்த்திக்? சந்தனா நேரடியாக கேட்க, அது உனக்கு மட்டும் சொந்தமானதுங்கிறதுனால இங்கே நம்ம ஃபேமிலி கம்பெனியிலிருந்து பணத்தை எடுத்து நீ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதனால தான் இந்த கொஞ்ச மாதத்திலே நம்ம கம்பெனி இவ்வளோ லாஸ் காமிக்குது. கார்த்திக் குத்தலாக சொன்னான். அபாண்டமாக பழி போடாத கார்த்திக். நான் 2 கம்பெனியையும் தனித்தனியாக தான் நடத்திட்டு வரேன். இன்ஃபேக்ட் ராகவ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் கொடுக்கும்போது ஏஜே கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதிலிருந்து தாராளமாக ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் போனார். நான் அதையே செஞ்சதில்லை. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கூட நான் வச்சுக்கிட்டதில்லை. அப்புறம் எதை வச்சு நீ இப்படி சொல்கிற? சந்தனா தவிப்புடன் கூறினாள். என்னை பார்த்தா ஏதோ ட்ராமா பண்ணுற மாதிரி தெரியுதா உனக்கு? அவ்வளோ சந்தேகம் இருந்தால் நீயே எடுத்துப்பாரு. அவள் முன்னால் கிடந்த டாக்குமெண்ட்ஸை சுட்டி காட்டியவன், இந்த ஷேர்ஸ் உன் கைக்கு வந்ததுலேருந்து நீ ரொம்ப தான் ஆடுற. அதுவும் கீ கொடுக்கறதுக்கு பின்னாடி அந்த ஹரிஷ் வேற. அதோட ரிசல்ட் தான் இப்படி வந்திருக்கு என்று முகத்தை சுளித்து கொண்டே சொன்னான். அதற்குள் அவனை கை நீட்டி தடுத்த அனுராதா, சந்தனா, இவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசும் அனுபவமும் பத்தலைன்னு நினைக்கிறேன். 2 கம்பெனிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த 2 கம்பெனிக்கு பொதுவாக இருக்கிற ஆள் நீ மட்டும்தான். அதனால் நீ அதை தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு என்று நிதானமாக கேட்டார். பாட்டி, நீங்களுமா? அப்படி செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதுவும் என் சொந்த குடும்பத்துக்கே நான் துரோகம் செய்வேனா?
சந்தனா கிட்டத்தட்ட அழும் குரலில் கூறினாள். பாட்டி, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். அவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்கிற அளவுக்கு இவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன கம்பெனியை வச்சு நானும் பெரிய ஆள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தா. அந்த ராகவ் முட்டாப்பைய இவ ஹஸ்பண்ட் ஹரிஷோட ஃப்ரெண்டுங்கிறதுனால லட்டு மாதிரி எல்லா ஷேர்ஸையும் தூக்கி இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விழுது. கார்த்திக் எரிச்சலுடன் சொன்னான். சந்தனா மீதான பொறாமை அவனுடைய குரலில் நன்றாகவே தெரிந்தது. சந்தனா, நான் உனக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்லவா? உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலிக்கே திரும்பி கொடுத்துட்டு நீ பழைய மாதிரி உன் கம்பெனி நடத்துகிற வேலையை மட்டும் பாரு. அதான் எல்லாருக்கும் நல்லது. அனுராதா பாட்டி கார்த்திக்கை குறிப்பாக பார்த்து கொண்டே கூறினார். இருவரின் உதட்டோரத்திலும் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு தெரிந்தது. பாட்டி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் கேட்கறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அது என்ன நம்பி இன்னொருத்தர் கொடுத்துட்டு போனது. சந்தனா மெதுவாக கூறினாள். ஆனால் எப்போதும் அதில் தெரியும் உறுதி இன்று குறைவாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே சந்தனாவின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் கவனித்த கார்த்திக்கும் அனுராதாவும் கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சித்தார்கள். ஹரிஷ் அவள் பக்கத்தில் இல்லாதது அவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. சந்தனா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இந்த ஷேர்ஸை என்னோட சுயநலத்துக்காக கேட்கல, மொத்த ஃபேமிலிக்கும் திருப்பி தரதுக்காக தான் கேட்குறோம். இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நீ மனசார நினச்சேன்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். அனுராதா பாட்டி பொறுமையாக தன்னுடைய காய்களை நகர்த்தினார். அப்போதும் சந்தனா யோசனையுடனேயே இருப்பதை பார்த்தவர், சந்தனா, நீ இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏஜே ஃபேமிலியில் இருக்கிற அடுத்த தலைமுறையில் நீ ஒன்றும் பெஸ்ட்டு கிடையாது. உன் கையில் அதிகாரம் இருக்கணுன்ற வெறியில் இந்த ஃபேமிலியை மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிடாத என்று இந்த முறை கொஞ்சம் பொறுமை இழந்தே கூறினார். அவர் சொன்னது சந்தனாவை சுருக்கென்று தைத்தது. என்ன, இவங்க எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? இந்த குள்ளநரி கார்த்திக்கை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்? சந்தனா கொஞ்சம் சரியான திசையில் யோசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளை யோசிக்க விடக்கூடாது என்று முடிவெடுத்த அனுராதா, சரி, இப்படி பண்ணலாமா? ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டீம் செட் பண்ணி உன்னோட ஷேர்ஸில் ஒரு பார்ட்டை அதுக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருவோம். அப்போ அதிகாரம் ஒரு ஆள் கையில் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நஷ்டம் வந்தாலும் எல்லாரும் சேர்ந்தே பொறுப்பு எடுத்துக்கலாம். உனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஐடியா எப்படி இருக்கு என்று கேட்டார். இதை கேட்டதும் கார்த்திக்கிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது சந்தனா கையில் இருக்கும் ஷேர்களை திரும்பவும் கம்பெனி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டால் போதும். பாட்டி, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. சந்தனா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்குவா. அவளுக்கு தான் நம்ம ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறையாச்சே, கார்த்திக் கிண்டலாக கூறினான். அவன் பேசுவதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத சந்தனா தனக்கு முன்னால் இருக்கும் ஆப்ஷன்களை பற்றி ரொம்ப நேரம் யோசித்தாள். அவளுடைய மனதில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ராகவ் அவரோட ஷேர்ஸை என்கிட்ட கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் யாருமே என்னை இந்த குடும்பத்தோட முக்கியமான மெம்பராக இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. அப்படியே ஏதாவது அதிசயம் நடந்தாலும் இந்த கார்த்திக் அதுக்கு விட மாட்டான். இப்போ நாம் என்ன செய்யறது? தீவிரமாக யோசித்தவளுக்கு ஹரிஷின் நினைவு வந்தது. இந்த கொஞ்ச நாட்களாகவே ஏஜே ஃபேமிலி விஷயத்தில் ஹரிஷ் அவளுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்து வந்தான். அவன் பின்னால் இருக்கும் தைரியத்தில்தான் சந்தனாவும் தைரியமாக மற்றவர்களை எதிர்த்து நின்றாள். இன்றைக்கு அவனிடமும் உதவி கேட்க முடியாத நிலைமையில் இருப்பதால் எதுவாக இருந்தாலும் தனியாகத்தான் சமாளித்தாக வேண்டும் என்று முடிவெடுத்தவள் ஒரு பெரும் மூச்சுடன் மெதுவாக அனுராதாவை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன, இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறியா சந்தனா? அனுராதா ஆர்வமாக கேட்டார். அப்போது அவரை பார்க்க நிராதரவாக இருக்கும் சின்னஞ்சிறு கோழி குஞ்சை அலேக்காக தூக்க முயற்சிக்கும் கழுகை போலவே தெரிந்தார். சரி பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன். இப்போதைக்கு அதை விட்டால் எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. மெதுவாக சந்தனா சொல்ல பாட்டியும் கார்த்திக்கும் அளவில்லாத சந்தோஷத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இப்போ தான் சந்தனா எனக்கு நிம்மதியாக இருக்குது. உனக்கு இந்த ஃபேமிலி எவ்வளோ முக்கியன்றதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. நாங்கள் ஆல்ரெடி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீ அதில் சைன் பண்ணால் மட்டும் போதும். உற்சாகமாக சொன்ன அனுராதா உள்ளிருந்து ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து சந்தனாவின் முன்னால் வைத்தார். அதையே கொஞ்ச நேரம் வெறித்து பார்த்த சந்தனா அங்கிருந்த பேனாவை கையில் எடுத்தாள். அடுத்த 5 நாட்கள் வேகமாக ஓடியது. ஹரிஷ் தியானா மீடியாவிற்கு போகும் வழியில் தன்னுடைய ஸ்கூட்டரை ஓட்ட பிருந்தா அவனுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தாள். சாரி ஹரிஷ், என்னால் தான் நீங்கள் இப்படி ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஆயிடுச்சு, பிருந்தா வருத்தத்துடன் கூற. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்கூட்டரை ஓட்டி நிறையவே பழக்கம் இருக்குது. அதுவும் இது என்னோட ஃபேவரட் வண்டி, ஹரிஷ் சாதாரணமாக பதில் சொன்னான். இந்த கொஞ்ச நாட்களாக காரிலேயே சுற்றிவிட்டு
இன்று மீண்டும் பழையபடி ஸ்கூட்டரை ஓட்டுவது அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்தது. அவன் இப்படி ஸ்கூட்டர் ஓட்டுவதற்கு நிஜமாகவே பிருந்தாதான் காரணம். அதை பற்றி யோசித்த ஹரிஷுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. என்னாச்சு ஹரிஷ், இன்னும் உங்க ஒய்ஃப் கோவமா தான் இருக்காங்களா என்று வருத்தத்துடன் கேட்டாள். தெரியல பிருந்தா, நான் அவ கூட பேசியே 4 நாள் ஆச்சு. அவள் என்ன நினைக்கிறானே தெரியல. எங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை. அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஹரிஷ் சோகமான குரலில் கூறினான். அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால கோவமாக இருக்காங்க. பேசாமல் நீங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்ல. பிருந்தா மெதுவாக சொல்ல. பண்ணலாம் தான், ஆனால் இந்த தடவை தப்பு என் மேலே இல்லையே. இன்றைக்கி நான் ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தலாம். சப்போஸ் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து அப்பவும் அவள் இதே மாதிரி சந்தேகப்பட்டா என்ன செய்யறது? அதான் அவளா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த சின்ன பிரிவு எங்களுக்குள்ளே இருக்கிற காதலை இன்னுமே கூட அதிகப்படுத்தலாம் என்றான் ஹரிஷ். நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்றது பெருசாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் அவங்க அம்மா தான் ஏதோ பேசினாங்க. சந்தனா அமைதியாக தான் இருந்தாங்க. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கண்ணில் சந்தேகம் தெரியல. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ஆனால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க அம்மாவுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்றது பெருசாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கும் அவங்க அம்மா தான் ஏதோ பேசினாங்க. சந்தனா அமைதியாக தான் இருந்தாங்க. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒய்ஃப் கண்ணில் சந்தேகம் தெரியல. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிருந்தா யோசனையுடன் கூறினாள். அவள் டாக்டர் என்பதால் மனிதர்களை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், அவங்க அம்மா வேணும்னே தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் சந்தனா புத்திசாலி. ஸோ கண்டிப்பாக அவளா ஒரு நாள் என்னை தேடி வருவா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். பதில் சொன்ன ஹரிஷ் அவன் ஃபோனை எடுத்து ஏக்கத்துடன் பார்த்தான். 1487வது தடவை. பிருந்தா சிரித்துக்கொண்டே சொல்ல, என்ன என்று ஹரிஷ் புரியாமல் அவளை பார்த்தான். இந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்கறது இதோட 1487வது தடவைன்னு சொல்கிறேன். பிருந்தா மீண்டும் சொல்ல ஹரிஷின் உதட்டோரத்திலும் லேசாக சிரிப்பு தெரிந்தது. ஆனாலும் அவனுடைய கண்களில் சோகம் அப்படியே தான் இருந்தது. அவனுடைய மனதை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த பிருந்தா, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது ஹரிஷ், உங்கள் ஒய்ஃப் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவ்வளோ பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு பவர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னை பார்வையாலேயே எரிச்சிருப்பாங்க. அவ்வளோ காதல் உங்கள் மேலே. பிருந்தா காமெடியாக சொல்ல ஹரிஷ் முகத்தில் முதன்முறையாக வெட்கம் தெரிந்தது. அதை நிறைவான மனதுடன் பார்த்த பிருந்தா, அப்புறம் ஹரிஷ், நானே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன். நான் ஒரு கார் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன கார்னு கூட செலக்ட் பண்ணிட்டேன். பட் என்ன பிரச்சனைனா, நான் கார் ஓட்டி பழகி ரொம்ப நாளாச்சு. இப்போ திரும்பவும் ஓட்ட கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று சொன்னாள். அவ்வளோதானே, கார் ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஓட்ட தெரியும்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் வேணால் என் காரை ஓட்டி பாருங்க என்ற ஹரிஷ் அவனுடைய காரை பிருந்தாவிடம் கொடுத்து ஓட்ட வைத்தான். பிருந்தாவும் முதலில் ஓரளவிற்கு நன்றாகத்தான் ஓட்டினாள். ஆனால் காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது பின்னால் இருந்த கரண்ட் கம்பத்தில் முட்டியவள் அதை சரி செய்யும் பதட்டத்தில் ரோட்டின் ஓரத்தில் இருந்த மரத்தில் கொண்டு போய் இடித்து நிறுத்தினாள். நல்ல வேளையாக ஏர்பேக் இருந்ததால் இருவரும் அடிபடாமல் தப்பித்தார்கள். ஆனால் காரை காப்பாற்ற முடியவில்லை. அதனால் ஹரிஷ் காரை ஒர்க் ஷாப்பில் விட்டிருக்க அது எப்போது வரும் என்று தெரியவில்லை. அவனிடம் இப்போது வேறு சில கார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ ஸ்கூட்டரை எடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தான். இன்றைக்கு பிருந்தா புதிய கார் எடுப்பதற்காக ஹரிஷிடம் மீண்டும் ஹெல்ப் கேட்க அதே ஸ்கூட்டரில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவளையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த ஹரிஷ் கடைசியாக இதே போன்று சந்தனாவை ஸ்கூட்டரில் உட்கார வைத்து ஓட்டியதும் அன்றைக்கு அவர்கள் சந்தோஷமாய் பேசி சிரித்ததும் நினைவுக்கு வர தலையை குலுக்கிக் கொண்டான். அவளே என்னை சந்தேகப்பட்டு சண்டை போட்டு போயிட்டா, அப்புறம் நான் மட்டும் ஏன் 24 ஹவர்ஸும் அவளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல அவளை பற்றின நினைப்பை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்காக மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏற்கனவே கம்பெனியில் ஏதோ பிரச்சனைன்னு நிக்கிதா கால் பண்ணாங்க, முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு போவோம் என்று தனக்குள் முடிவெடுத்தான் ஹரிஷ். ஹரிஷ், அங்கிள் ஆண்டி நல்லா இருக்காங்கல்ல? அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாலையும் வந்து பார்க்க முடியல. சடனாக பிருந்தா கேட்க, நல்லா இருக்காங்க என்று மட்டும் சொன்னான் ஹரிஷ். அதற்குள் தியானா மீடியா வர, பிருந்தா, எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு 1/2 அன் ஹவர் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? அதை முடிச்சுட்டு போயிடலாம்.
அவன் கேட்க பிருந்தாவும் தலையாட்டினாள். ஹரிஷ் பார்க்கிங் ஏரியாவில் அவனுடைய ஸ்கூட்டரை நிறுத்த பிருந்தா இறங்கி நின்றாள். அப்போது அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் தெரிந்த ரித்திகாவின் முகத்தை பார்த்த பிருந்தா, வாவ், ரித்திகா இப்போ தியான மீடியாவில் தானே இருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என்றாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை கவனித்த ஹரிஷ், உங்களுக்கு ரித்திகாவோட ஆட்டோகிராஃப் வேணுமா பிருந்தா என்று கேட்டான். அதை கேட்டு முகம் மலர்ந்த பிருந்தா ஆமாம் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் தலையாட்டினாள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் க்ரீச் என்ற ஒரு சத்தம் கேட்க இருவரும் ஒரு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். அங்கு வந்த ஒரு கார் ஸ்கூட்டரின் பின்பக்கத்தில் லேசாக மோதி சடன் பிரேக் போட்டு நின்றது. ஏன் இந்த பார்க்கிங் வந்தாவே யாரோ ஒருத்தர் வந்து என் ஸ்கூட்டர் மேலேயே மோதுறாங்க? சலிப்புடன் நினைத்த ஹரிஷ் அந்த காரை முறைத்தான். அதற்குள் காரிலிருந்து இறங்கிய ஒரு கோட் சூட் போட்ட இளைஞன், ஹேய், உனக்கு அறிவில்லை? கார் பார்க்கிங்கில் வந்து ஸ்கூட்டர் நிப்பாட்டிட்டு இருக்க, இப்போ பார் என் காரில் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு என்று எடுத்த எடுப்பில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசினார். ஹலோ, என்ன விட்டா ஓவராக பேசிட்டே போகிறீங்க? பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருந்த ஸ்கூட்டர் மேலே காரை கொண்டு வந்து விட்டது நீங்கள், அதுக்கு முதல்ல நீங்கள் தான் சாரி கேட்கணும் பிருந்தா கோபமாக சொன்னாள். பிருந்தாவின் அழகை பார்த்ததும் அந்த இளைஞன் வாயடைத்து போனான். ஹாய் மேடம் என்றவன் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல் அது வந்து என வழிந்தான். அப்போது வினோத், என்னாச்சு, கார் டேமேஜ் ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் அந்த காரில் இருந்து இறங்கினாள். அந்த பெண்ணை பார்த்ததும் திகைத்து போன ஹரிஷ், பல்லவி மேம் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அவனுடைய காலேஜ் ப்ரொஃபசர் பல்லவியை அங்கு அவன் எதிர்பார்க்கவில்லை. ஹாய் ஹரிஷ், எப்படி இருக்க, நீங்க தான் வேலை பார்க்குறியா என்று அவளும் பதிலுக்கு கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வதென்று ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ், நான் சும்மா இங்கே ஒரு வேலையாக வந்தேன் மேம் என்றான். அதை கேட்ட பல்லவி, ஆமாம், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறதா அஜய் என்கிட்ட சொன்னான். அதை என்னால் நம்பவே முடியல. காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் நீ, என்ன மற்றவங்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக பழக மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக இப்படி நீ வீணாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஹரிஷ், ஒரு ப்ரொஃபஸராக அவங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன சொன்னேன், படித்து முடித்ததுக்கப்புறம் சொந்த காலில் நிற்கணும், எதுவும் தானாக மடியில் வந்து விழுகும்னு எதிர்பார்க்கக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னனா இல்லையா? அதெல்லாம் எதுவுமே உன் காதில் ஏறவே இல்லைன்னு தோணுது என்று வருத்தத்துடன் கூறினாள். அப்போது ஹரிஷ் ஏதோ சொல்ல வர அதை கை நீட்டி தடுத்தவள், இதோ நம்ம ரித்திகா உன்னோட கிளாஸ்மேட் தானே, இப்போ தியான மீடியாவில் பாப்புலர் ஸ்டாராக இருக்கா, அஜய் கூட ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே மீடியா லைனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னான், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று அவள் நிறுத்தாமல் ஹரிஷை திட்டிக்கொண்டே போனாள். நான் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற வேலையில் இருக்கேன் என்று மனதிற்குள் சிரித்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். அப்படின்னா நீ பல்லவி மேடமோட ஸ்டூடெண்ட்டா? திடீரென்று அந்த கார்காரன் ஹரிஷிடம் கேட்டான். ஹரிஷ் தலையை மட்டும் ஆட்ட, சரி, நான் அவங்களுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன், இந்த காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு ஒரு 20,000 மட்டும் தந்தா போதும் என்று பெருந்தன்மையாக கூறினான். அவனை வினோதமாக பார்த்த ஹரிஷ், நான் எதுக்காக உன் காரோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு பணம் தரணும் என்று அலட்சியமாக கேட்டான். அதானே, ஹலோ மிஸ்டர், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா என்ற பிருந்தாவின் குரலில் எரிச்சல் தெரிந்தது. அதற்குள் மீண்டும் ஹரிஷை பார்த்த பல்லவி, ஹரிஷ், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும், அப்படி இல்லாட்டி இப்படிதான் உன்ன மாதிரி எந்த ஒரு கோலும் இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ வேண்டியிருக்கும். பல்லவி மறுபடியும் தன்னுடைய லெக்சரை ஆரம்பிக்க, மேடம், நானும் காலேஜ் படிக்கலை, இப்போ எதுக்கு நீங்கள் இன்னும் எனக்கு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று சின்ன சிரிப்புடன் கேட்டான் ஹரிஷ். பேச்சை மாத்தாத ஹரிஷ், ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் நான் அவங்க மேலே அக்கறையாக தான் இருப்பேன், அதனால தான் நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்லவி கடுமையான குரலில் கூற. அவள் சொல்வதை கேட்டு ஹரிஷால் தலையை மட்டும்தான் ஆட்ட முடிந்தது. அப்புறம் நாம் செய்கிற தப்புக்கு நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும். வினோதோட கார் டேமேஜ் ஆயிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கான வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும், அதை விட்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு எஸ்கேப் ஆகக்கூடாது. பல்லவி ஹரிஷுக்கு அட்வைஸை தொடர அந்த வினோத் வேகமாக கை தட்டினான். இப்போ சொன்னீங்களே, இது கரெக்டான பாயிண்ட். என்னோட கார் காஸ்ட்லியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது புது கார், வினோத் சொல்ல. சரி வச்சுக்கோ என்றான் ஹரிஷ். அதை கேட்டு பல்லவி திரும்பவும் அவனை முறைக்க, அட கடவுளே, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல, வந்து வசமாக சிக்கிக்கிட்டேன் மனதிற்குள் புலம்பிய ஹரிஷ் பல்லவியை பார்த்து கடனே என்று சிரித்து வைத்தான். அநேகமாக உனக்கு கார் வச்சிருக்கவங்கள பார்த்தா பொறாமன்னு நினைக்கிறேன் என்று அந்த வினோத் சொல்ல, இது வேறையா, சரி மேலே சொல்லு என்றான் ஹரிஷ். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானும் பார்க்குறேன்,
ஸ்டார்டிங்ல இருந்து நக்கலாவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சாரி கேள்றா. டென்ஷனான வினோத் கண்ட்ரோலை இழந்து கத்தினான். வேற எப்படி பேச சொல்ற? பார்க்கிங்னு ஒன்று இருந்தா அதில் எந்த வண்டியை வேணாலும் நிறுத்தலாம். கார் தான் நிறுத்தணும், 2 வீலர் நிறுத்தக்கூடாதுன்னு இங்கே எங்கேயாவது ரூல்ஸ் எழுதி போட்டிருக்கா என்ன? அப்புறம் நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நானா ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாமல் இன்னொருத்தர் வண்டியில் போயிடுச்சேன்? ஹரிஷ் நிதானமாக கேட்க அந்த வினோதின் முகம் கருத்தது. 2 பெண்களுக்கு முன்னால் ஹரிஷ் அவனை கேள்வி கேட்டதை அவமானமாக நினைத்தான் அவன். நீ வேணும்னே பிரச்சனை பண்ற என்ற வினோதை பார்த்து கிண்டலாக சிரித்த ஹரிஷ், யார் நானா என்று கேட்டான். உன்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு தடவை கேட்குறேன், இப்போ காசு கொடுக்க முடியுமா முடியாதா? அந்த வினோத் மிரட்டும் துணியில் கேட்டான். நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் அதே தான். ஹரிஷ் கொஞ்சம் கூட முகம் மாறாமல் அமைதியாக சொல்ல, உன்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன் என்ற வினோத் சண்டைக்கு தயாராவது போல் சட்டையின் கைப்பகுதியை மடக்கி விட்டான். வினோத், அவசரப்படாத, நாம் இப்போ தியான மீடியாவில் இருக்கோம். நீ இங்கே சண்டை போட்டேன்னா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று அவனை சமாதானப்படுத்திய பல்லவி ஹரிஷிடம் திரும்பி, ஹரிஷ் சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்போ வினோத் கிட்ட சாரி கேட்டுட்டு சமாதானம் ஆகிற வழியை பாரு என்றாள். மேடம், நீங்கள் என்னோட ப்ரொஃபஸராக இருக்கலாம், கண்டிப்பாக நான் உங்களை மதிக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஹரிஷ் முடிந்தவரை பொறுமையாக சொல்ல அதை கேட்டு பல்லவியின் முகம் சுருங்கியது. ஹரிஷ், இது சரிப்பட்டு வராது, நான் போலீஸ் கால் பண்ணுறேன். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த பிருந்தா முடிவாக சொல்ல வினோதின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. என்ன மிரட்டுறீங்களா? வினோத் லேசான படபடப்புடன் கேட்க இந்த முறை ஹரிஷ் சத்தமாக சிரித்து விட்டான். அது எப்படி? இவ்வளோ நேரம் நீ எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்துட்டு இப்போ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பிளேட்டை அப்படியே மாற்றி போடுற என்ற ஹரிஷை கொலை வெறியோடு முறைத்தான் வினோத். அப்போது திடீரென்று, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க அவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஹரிஷின் பிஏ நிக்கிதா நிற்க அவளுக்கு பக்கத்திலேயே ரித்திகாவும் இருந்தாள். ஹாய் மேடம், நீங்கள் இந்த கம்பெனி சிஇஓவோட பர்சனல் அசிஸ்டண்ட் நிக்கிதா தானே? என் பேர் பல்லவி, நான் ரித்திகாவோட ப்ரொஃபஸர். ஒரு சின்ன பிஸ்னஸ் விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று கூறிய பல்லவி அதே உற்சாகத்துடன் ரித்திகாவையும் பார்த்து சிரித்தாள். அவளை பார்த்ததும் வேகமாக முன்னால் வந்த வினோத், ஹலோ மேடம், நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு. இதோ இவன் காரை பார்க் பண்ணுற இடத்துல அவனோட ஓட்ட ஸ்கூட்டரை நிறுத்திட்டு எங்ககிட்ட வீணாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் என்று ஹரிஷின் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்க அவனை பார்த்த நித்திகாவின் கண்களில் கோபம் தெரிந்தது. பிரச்சனை பண்ணுறது அவர் இல்லை, நீங்கள் தான், கடுப்பான குரலில் நிக்கிதா சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல என்று குழப்பத்துடன் கேட்டான் வினோத். உங்களுக்கு படிக்க தெரியும்ல, கொஞ்சம் மேலே அண்ணாந்து அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நிக்கிதா பார்க்கிங்கின் மேல் பகுதியை சுட்டி காண்பித்தாள். அதில் எழுதியிருந்ததை படித்த வினோதும் பல்லவியும் கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன பார்த்தீங்களா, அங்கே என்ன எழுதியிருக்கு? நிக்கிதா கேட்கவும், இது இந்த கம்பெனி சிஇஓக்கான பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருக்கு என்று மெதுவாக கூறினாள் பல்லவி. அதை கேட்ட நிக்கிதா ஆமாம் என்று தலையசைத்து, அப்போ யார் மேலே தப்புன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே என்று கேட்டாள். அப்போதும் கோபம் தீராத வினோத் ஹரிஷை சுட்டிக்காட்டி, அப்படி பார்த்தா இவன் மட்டும் அதில் நிறுத்தலாமா? அதுவும் கார் கூட இல்லை, ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கான். நாங்கள் செஞ்சது தப்புனா அப்போ இவன் செஞ்சதும் தப்பு தானே என்று கோபமாக கேட்டான். ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. எங்கே வந்து யாரை இன்சல்ட் பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அது அவருக்கான பிளேஸ். அதில் அவர் காரை நிறுத்தலாம், ஸ்கூட்டரை நிறுத்தலாம், அவ்வளோ ஏன் ஒரு மாட்டை கூட கட்டி வைக்கலாம். அதை கேட்குறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. நிக்கிதா அழுத்தம் திருத்தமாக கூற பல்லவியும் வினோதும் ஒரு நிமிடம் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் விழித்தனர். இன்னொரு பக்கம் ஹரிஷ் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தான். வினோத் அவனை திரும்பி பார்க்க ஹரிஷ் தன்னுடைய ஒற்றை புருவத்தை கிண்டலாக தூக்கி காண்பித்தான். அப்போதுதான் நிக்கிதா சொன்னது முழுதாக மண்டைக்கு உரைக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா இவன் தான் அந்த, ஐயோ இல்லை சாரி, இவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓன்னு வினோத் முடிக்க முடியாமல் இழுத்தான். பல்லவி மற்றும் வினோதுக்கு மட்டுமல்ல, பிருந்தாவுக்குமே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மற்றவர்களைப் போல அவள் அவனை குறைவாக எடை போடவில்லை என்றாலும் அவன் ராஜேஸ்வரன் குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போது வினோத்தை பார்த்த நிக்கிதா,
நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் சிஓக்காக அலாட் பண்ண பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணதோட அவரோட ஸ்கூட்டரையே இடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அப்படி பார்த்தா உண்மையாகவே டேமேஜுக்கு பணம் தர வேண்டியது நீங்கள் தான், அவர் இல்லை என்று இறுக்கமான குரலில் சொன்னாள். அதை கேட்டு தலை குனிந்து நின்ற வினோத், இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ இந்த மாதிரி ஒரு இத்துப்போன ஸ்கூட்டரில் வருமானு நான் எனக்கு கனவாக கண்டேன் என்று முணுமுணுத்தான். ஹரீஷ் சார், நீங்களே சொல்லுங்கள், இவங்களை என்ன பண்ணலாம்? பேசாமல் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா? நிக்கிதா கேட்க, வேண்டாம் என்று தலையசைத்த ஹரீஷ், சின்ன டேமேஜ் தான் நிக்கிதா, அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பெருந்தன்மையாக கூறினார். ஓகே சார் என்ற நிக்கிதா, என்ன மிஸ்டர் கேட்டிங்கல்ல, எங்கள் சார் வேண்டாம்னு சொன்னதுனால மட்டும்தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விடுறோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே நிற்கிறத நாங்கள் விரும்பலை. நீங்கள் எந்த வேலைக்காக வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் கிளம்பலாம் என்று வினோதிடம் கை காட்டினாள். அப்போது பிருந்தாவை பார்த்த ஹரீஷ், நாம போலாம் பிருந்தா, வாங்க உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காமிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். ஹரீஷ் அங்கிருந்து கிளம்ப போவதை பார்த்த பல்லவி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அந்த அஜய் சொன்னதை நம்பி தேவையில்லாமல் ஹரீஷை தப்பாக நினச்சிட்டோமே. உண்மையிலேயே ஹரீஷ் என்ன பண்ணுறான்னு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டோம். இப்போ என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஆனால் வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நாம் பிஸ்னஸ் வேலையை பற்றி பேச முடியும் நினைத்தவள், ஹரீஷ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை என்றாள். சொல்லுங்கள் மேம், இன்னும் எனக்கு ஏதாவது லெசன் எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கா? ஹரீஷ் சின்ன சிரிப்புடன் கேட்டான். அதெல்லாம் இல்லைப்பா, என்னை மன்னிச்சுக்கோ, தப்பு மொத்தமும் என்னோட தான். நான் தான் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. பல்லவி தயக்கத்துடன் சொல்ல, புரிந்து கொண்டது போல தலையசைத்த ஹரீஷ், அதை நான் பார்த்துக்கிறேன் மேம் என்றான். அதன் பிறகு தன் பிஏவிடம் திரும்பிய அவன், நிக்கிதா பரவாயில்ல விடுங்க, இவங்க என்னோட ப்ரொஃபஸர் தான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அவனை நன்றியுடன் பார்த்த பல்லவி, ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் என்றாள். தான் இவ்வளவு பேசிய பிறகும் ஹரீஷ் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஹரீஷ், இதை நான் உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறேன். நிஜமாவே நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஸர். உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் தாராளமாக என்னை கூப்பிடலாம் என்று கூறியவன் பிருந்தாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்பது போல தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் ஹரீஷ் சென்றதே வினோதிற்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. பிருந்தாவை அழைத்து கொண்டு அவனுடைய ரூமிற்கு சென்ற ஹரீஷ் அவளை அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த பிருந்தா, ஹரீஷ், நீங்கள் தான் தியானா மீடியாவோட சிஇஓன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டாள். எனக்கு பொதுவாக தற்பெருமை பேசுகிற பழக்கம் இல்லை, அதோட நான் என்ன பண்ணுறேன்னு இது வரைக்கும் நீங்களும் என்கிட்ட கேட்டதே இல்லையே பிருந்தா. ஹரீஷ் அவனுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்து கொண்டே விளையாட்டாக சொன்னான். இந்த கொஞ்ச நாட்களாகவே 7-8 விளம்பர கம்பெனிகள் தியானா மீடியாவுடனான கான்ட்ராக்டை கேன்சல் செய்து விட்டன. அதை பற்றித்தான் நிக்கிதா அவனிடம் கவலையாக கூறியிருந்தாள். அதைத்தான் இப்போது பார்த்து கொண்டு இருந்தான் ஹரீஷ். இதை பார்த்தா யதார்த்தமாக நடக்கிற ஒன்று மாதிரி தெரியலையே, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்று ஹரீஷ் தீவிரமாக யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனுடைய ஃபோன் அடித்தது. டிஸ்பிளேவில் ராகவின் பெயர் வர ஹரீஷ் யோசனையுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். ஹரீஷ், சந்தனா கிட்ட நாம கொடுத்த ஏஜே கம்பெனி ஷேர்ஸை அவங்களோட பாட்டி அனுராதா கிட்டேயே திருப்பி கொடுக்க சொல்லிட்டியா என்று எடுத்தவுடன் ராகவ் அவசரமாக கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் என்னாச்சு? நீ ஏதாவது வித்தியாசமாக கேள்விப்பட்டியா? முகத்தை சுளித்த ஹரீஷ் அவனிடமே பதில் கேள்வி கேட்டான். நான் சென்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன். அப்போதான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மொத்தமும் திரும்ப அனுராதா மேடம் கைக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். ராகவ் லேசான பதட்டத்துடன் சொல்ல ஹரீஷுக்கு சந்தனாவின் மேல் கோபமாக வந்தது. ராகவ், இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் கண்களை மூடி சேரில் சாய்ந்தான். என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் சந்தனா கூட இல்லாத டைமை யூஸ் பண்ணி அவகிட்ட இருந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க போல. நான் இவகிட்ட எவ்வளோ படித்து சொன்னேன், அப்புறமே எழுதி கொடுத்தா. என் சந்தனா அவ்வளோ முட்டாளா என்ன? என்னால் நம்பவே முடியல. அதை பற்றி நினைக்கும் போதே ஹரீஷுக்கு எரிச்சலாக வந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தவன் நிக்கிதாவை அழைத்தான். நிக்கிதா, ஏஜே ஃபேமிலியில் இந்த கொஞ்ச நாளாக என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று ஆர்டர் போட்டான். ஹரீஷ் ஏஜே குடும்பத்தை மொத்தமாக கைவிட்டு விட்டான். ஆனால் சந்தனாவை அப்படி விட முடியாது. திலகா வந்து குட்டையை குழப்பும் வரை
அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தது. அதுவும் இந்த சில மாதங்களாக சந்தனாவுடன் நெருக்கமாக இருந்த இனிமையான நினைவுகளை நினைத்து பார்த்தவனுக்கு வேலையில் மனம் செல்லவே இல்லை. அவன் சொன்னதை கேட்ட நிக்கிதா ஓகே சார் என்று தலையாட்டினாள். அதன் பிறகும் அவள் அங்கிருந்து போகாமல் தயங்கி நிற்க ஹரிஷ் ஒரு குவெஸ்டின் மார்க்குடன் அவளை பார்த்தான். உங்ககிட்ட நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். நிக்கிதா தயக்கத்துடன் இழுக்க, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நிக்கிதா என்று அந்த பேச்சை கத்தரித்த ஹரிஷ் மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை உற்று பார்க்க ஆரம்பித்தான். இல்லை சார், இன்றைக்கி நைட்டு ஒரு பெரிய ஏலம் நடக்க போகுது, அதுக்கு நம்ம கம்பெனியையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க என்று பணிவாக கூறினாள். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கம்பெனியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். முதல்ல அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் என்றவன் பேச்சு முடிந்தது என்பது போல நிக்கிதாவை பார்த்து கையசைத்தான். அவனுக்கு பொதுவாக இந்த ஏலத்தில் எல்லாம் பெரிதாக ஆர்வம் இருந்ததில்லை. அது வெளி மார்க்கெட்டில் வேல்யூ இல்லாத பொருட்களை செயற்கையாக ஹைப் ஏற்றி விற்பது என்று நினைப்பான். இப்போது இருக்கும் மனநிலையில் அது போன்ற தேவையற்ற வேலைகளில் ஈடுபட அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. சார், இந்த ஏலத்தில் நீங்கள் கலந்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நடத்துகிற குமரன் ஃபேமிலி நம்ம கம்பெனியோட நிறைய டீலிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய முக்கியமான பொருட்கள் இந்த ஏலத்தில் வரப்போகிறதாகவும் கேள்விப்பட்டேன். நிக்கிதா எதிர்பார்ப்புடன் அவனிடம் கூறினாள். ஹரிஷுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம் என்று அவளுக்கு தெரியும். நிக்கிதா எந்த விஷயத்தையும் இந்த அளவுக்கு வற்புறுத்தி கூறியதில்லை என்பதால் ஹரிஷ் கொஞ்சம் யோசித்தான். அப்படி என்ன முக்கியமான பொருள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கொண்டே அவன் கேட்க, மற்ற பொருட்களை பற்றி எனக்கு சரியாக தெரியல சார், ஆனால் ட்ரீம் லவர் நெக்லஸ் வர்றதா கேள்விப்பட்டேன். கண்களில் கனவு மின்ன நிக்கிதா பதில் சொன்னாள். அவள் ஏன் அந்த ஏலத்தில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பதை ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, நம்ம கம்பெனி சார்பா நாம போலாம் ஹரிஷ் சொல்ல நிக்கிதா சந்தோஷமாக தலையாட்டி விட்டு அங்கிருந்து சென்றாள். அப்போதுதான் ஹரிஷுக்கு பிருந்தாவின் ஞாபகம் வர திரும்பி அவளை பார்த்தான். 2 கைகளையும் கன்னங்களுக்கு முட்டு கொடுத்து அங்கு நடப்பதை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சாரி பிருந்தா, நான் இன்னைக்கு உங்க கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை யாரையாவது விட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். நாம் இன்னொரு நாள் போகலாம் என்றான். அதை கேட்டு பிருந்தாவிற்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என்று தலையாட்டிவிட்டு அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு கம்பெனி வேலைகளை பார்த்தவன் 6 மணி ஆனதும் நிக்கிதாவையும் அழைத்து கொண்டு அந்த ஏலத்திற்கு சென்றான். அங்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு நபரும் வந்திருக்க ஹரிஷின் சந்தோஷ முகத்தில் புன்னகை தோன்றியது. உனக்கு இந்த மாதிரி ஏலத்திலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே. ஹரிஷ் அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த ஜீவாவின் தோளில் தட்டி உற்சாகமாக சொன்னான். பக்கத்தில் திவ்யாவும் இருக்க அவளிடமும் வணக்கம் சொன்னான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்கெல்லாம் வர சுத்தமாக விருப்பம் இல்லடா. ஆனால் திவ்யாவுக்கு வீட்டில் போர் அடித்ததால் இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னான். எதுக்கு வம்பு, மாட்டேன்னு சொன்னால் அடுத்து நம்மளை அடிப்பாளோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கிண்டலாக சொன்ன ஜீவா, அது சரி, நீ என்னைக்கு தனியாக வந்திருக்க, சந்தனா எங்க என்று கேட்டான். அதற்கு அவள் வரல ஜீவா, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் பதில் சொன்ன ஹரிஷ் நிக்கிதாவிடம் திரும்பி, நிக்கிதா நீங்கள் போய் சுற்றி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா தாராளமாக கம்பெனி அமௌண்ட்லேயே வாங்கிக்கோங்க. நீங்கள் எனக்காக நிறைய செய்கிறீங்க, உங்களுக்காக நான் கொடுக்குற சின்ன பரிசு இது என்று சிரித்த முகமாக கூறினான். சரி சார் என்று கூறிய நிக்கிதா ஆர்வமான பார்வையுடன் அங்கிருந்து செல்ல, ஹரிஷ், நீ சந்தனாவை கூட்டிகிட்டு வராமல் வேற ஒரு அழகான பொண்ணோட வந்திருக்க, இதை நான் சந்தனா கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் பாரு ஹரிஷின் வயிற்றில் குத்திய ஜீவா விளையாட்டாக கூறினான். அப்போது ஏலக்கூடத்தின் வாசலில் பரபரப்பு தெரிய எல்லோருடைய பார்வையும் அங்கு போனது. அக்ஷராதான் அங்கு வந்து கொண்டிருந்தாள். என்னது இவளா? 4-5 நாளாக அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு இவ அனுப்பின எந்த மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணலையே, இப்போ வந்து கேட்டால் என்ன சொல்கிறது நினைத்தவன் அவளை எப்படி சமாளிப்பது என்ற யோசனையுடன் பார்த்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்வதற்கு முன்பே நேராக அவனிடம் வந்த அக்ஷரா, ஹரிஷ், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, ஏன் என்கிட்ட சொல்லலை என்று கேட்டாள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் அக்ஷரா, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன் என்றவன் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அக்ஷராவின் தந்தை உமாநாத் பார்வையாலேயே தன்னை எரிப்பதை கவனித்தான். அங்கிள், யாரது? அக்ஷரா அவனை பார்த்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா? அப்போதுதான் உள்ளே வந்த ஒரு இளைஞன் உமாநாத்தின் அருகில் சென்று குழப்பத்துடன் கேட்டான். அவனோட பேரு ஹரிஷ். உமாநாத் எரிச்சலுடன் பதில் கூறினார். அக்ஷரா அந்த ட்ரிப்பிற்கு சென்று விட்டு வந்ததிலிருந்தே சோகமான முகத்துடன் இருக்க அவருக்கும் கவலையாக இருந்தது. விசாரித்த போது ஹரிஷுக்கு அடிப்பட்ட கவலையில்தான் அவள் அப்படி இருக்கிறாள் என்பது தெரிய வர அவருக்கு கோபமாக வந்தது.
அந்த ஏஜே ஃபேமிலியோட யூஸ்லெஸ் மருமகனா இது? அவனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இளைஞன் அலட்சியத்துடன் கூறினான். அவனுடைய பெயர் கோகுல். அக்ஷராவிற்காக உமாநாத் பார்த்திருந்த மாப்பிள்ளை. அவன் ஏஜே ஃபேமிலியில் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்றது உண்மைதான். ஆனால் அவன் அவ்வளோ யூஸ்லெஸ் எல்லாம் இல்லை கோகுல். ஆழ்ந்த குரலில் சொன்ன உமாநாத், நீ அக்ஷராவை கல்யாணம் பண்ணணும்னா முதல் இவனை டீல் பண்ண வேண்டியிருக்கும் என்றார். அவர் சொன்னதை புரிந்து கொண்ட கோகுல் நேராக அக்ஷராவின் பக்கத்தில் சென்று அவளுடைய தோளில் கை போட்டான். திடுக்கிட்டு திரும்பிய அவள், கோகுல் நீ இங்க என்ன பண்ற என்று ஒரு அதிர்ச்சியுடன் கேட்டாள். வேகமாக அவனுடைய கையில் இருந்து விலகி நின்றவள், ஹரிஷ் ஏதாவது தவறாக நினைத்து விடுவானோ என்று தவிப்புடன் அவனை பார்த்தாள். ஆனால் பெரிதாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நின்றிருந்த ஹரிஷ் அந்த கோகுலை பார்த்து மெதுவாக சிரித்தான். ஏன் அக்ஷரா போயும் இவனோட நின்றுகிட்டு இருக்க? இவனை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே என்று அந்த கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷின் முகம் இறுகியது. அக்ஷரா, என்னை பற்றி ஊருக்கே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் சார் யாருன்னு எனக்கு தெரியலையே என்ற கேள்வியுடன் அக்ஷராவை பார்த்தான் ஹரிஷ். என்னோட பேர் கோகுல். KM ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனியோட ஒரே வாரிசு. அக்ஷராவை முந்திக்கொண்டு பெருமையாக சொன்னான் கோகுல். அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரிஷ், ஓ ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனியா? அதான் நீங்கள் வரும்போது தலைவலியும் சேர்ந்தே வருது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு கோபத்தில் முகம் சிவந்த கோகுல், ஏய் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா என்று சத்தமாக கத்தினான். இப்போ தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நீயே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னியே தம்பி, அப்புறத்துக்கு மறுபடியும் தெரியுமான்னு கேட்குற என்று அலட்சியமாக தலையை குலுக்கினான் ஹரிஷ். என்ன நக்கலா என்று கோகுல் ஹரிஷை கோபமாக முறைக்க, என்ன ஹரிஷ் திடீர்னு ஏதோ நாய் குலைக்கிற சத்தமெல்லாம் கேட்குது? ஹரிஷின் பக்கத்தில் இருந்த ஜீவா முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கேட்க சட்டென்று ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது. இப்போது ஜீவாவின் பக்கம் திரும்பிய கோகுல், நீ யாரு புதுசா? இவனோட அலக்கையா? ஆமாம், நீ எந்த வீட்டு மருமகன் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கேட்டான். ஜீவாவும் கோகுலும் வேறு வேறு லைனில் பிஸ்னஸ் செய்வதால் ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியவில்லை. நான் எந்த வீட்டு மருமகனாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது.